மட்டமான மட்டமா இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஒரு வேளை சாப்பிட்றது கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால இந்த ஜனங்களுக்கு இனிமே வர்றவங்க விலைவாசி குறைக்கணும், ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். ஜனங்களுக்கு அவங்க எப்படின்னா ரேஷன்ல கூட பாருங்க, நல்ல அரிசியே போட மாட்டாங்க. அந்த அரிசியை சாப்பிடவே முடியல. அது ஏழப்பட்ட ஜனங்க அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு அவங்க இது பண்ணாலும் அந்த அரிசி சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, ஒரு தக்காளி வெங்காயம் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா அதுக்கும் விலை ஏறிடுது. இனி வரும் நாட்கள்ல அந்த தங்க வேலை குறையவே குறையாதுன்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணவும் ரொம்ப கஷ்டம், பொம்பளை பிள்ளைங்கலாம் கஷ்டம். ஆனா ஏன் ஆண்கள் கூட வாங்கி போடுறாங்க. அப்போ ஆனாலும் பாருங்க, இந்த விலைவாசியே குறைக்கணும். இந்த ஜனங்களுக்காக வர்ற ஆட்கள் அதுக்கு இறங்கி அதுக்கு செய்யணும். விலைவாசி ஜாஸ்தியா இருக்கு. நம்மள மாதிரி எங்களை மாதிரி ஏழைங்களால பிழைக்கவே முடியல. ஒரு வேளை சாப்பாடு, ஒரு வேளை ஏதோ ஒண்ணு வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு. இப்படியே இருந்து போனா என்ன ஆகுது? பணக்காரா இருக்காங்க, ஏழையாவே இருக்கிறோம். நம்ம வருமானத்துக்கு வழி இல்லையே. வழி இருந்ததுன்னா இதெல்லாம் சாப்பிடலாம். நல்ல சத்தான உணவு சாப்பிட முடியல. வாடகை அதிகம். இப்ப பாருங்க, கால் வலி, கை வலி, டாக்டர்கிட்ட கூட போக முடியல. ஒரு டாக்டர்கிட்ட போனா அது 300-500 ஃபீஸ் ஆகுது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தேடி வர வேண்டியதா இருக்குது. அங்கேயும் கியூல நிக்க வேண்டியதா இருக்குது. இப்படி லோன் போட்டுன்னு இருக்க வேண்டியது. விலைவாசி ஜாஸ்தியா தான் இருக்கு. விலைவாசியை கட்டு பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் வேலை வாய்ப்பு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேலை வாய்ப்பு, நல்லா படிச்சவங்களுக்கு வேலை கிடைக்குது, படிக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கல. எங்களை மாதிரி ஏழைங்க படிக்க வைக்க முடியல. ஏதோ கார்பரேஷன் ஸ்கூல்ல படிச்சாலும் கூட அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆஃபீஸ், ஐடி கம்பெனில எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்களாம் இங்கிலீஷ் வேணும்ன்றாங்க. இங்கிலீஷ் தெரிஞ்சாதானே வாங்க போக முடியும். அதுவும் இல்லை. ஏதோ இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு குழப்ப ஓட்டிட்டு போறோம். பத்தாம தான் இருக்கு. வீட்டு வாடகையும் ஜாஸ்தியா போயிடுது. சாப்பிட்றதுக்கும் வீட்டு வாடகை கட்டுறதுக்கும் அதுக்கு தான் சரியா இருக்க தவிர மற்றபடி வேற இதர செலவுக்கு ஒண்ணுமே வழி இல்லை.